வெல்கம் டு த சயின்ஸ் ஆர்மி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் ஆல்சோ ஒரு அமேசிங் டாபிக். வாங்க நம்ம சயின்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும் நீ நம்ம யாரை பார்க்க போகிறோன்னு. ஆமாம், த கிரேட் சயின்டிஸ்ட் சார் ஐசக் நியூட்டனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சார் ஐசக் நியூட்டன் 3 லா கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நம்ம அதில் பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிக்காக நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா எதை ஸ்டேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஸ்டேட்ஸ் தட் எவ்ரிபாடி continues to be in its state of rest or in a state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force அப்படின்னு சொல்லுது. இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக அது ஃபோர்ஸ் பற்றி என்னன்னு நம்ம தெரியணும். அண்ட் ஆல்சோ இனர்ஷியாவும் இது டிஃபைன் பண்ணுது. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்லையும், மோஷனில் இருந்தால் மோஷனில் தான் இருக்கும் அப்படின்னு நியூட்டன் சொல்லியிருக்காரு. எது வரைக்கும் அது அப்படி இருக்கும் அப்படின்னா, நாம் அது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஆக்ட் பண்ணாத வரைக்கும் அது ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருந்தால் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லையும், ஸ்டேட் ஆஃப் மோஷனில் இருந்தால் ஸ்டேட் ஆஃப் மோஷன்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த லாவை நம்ம தமிழில் பார்க்கும்பொழுது, புறச்செயல் ஒன்று செயல்படாத வரையில் தன்னுடைய ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு நியூட்டனோட முதலாம் விதி வரையறுக்கிறது. நியூட்டனோட முதலாம் விதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, விசைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், இனர்ஷியானா என்ன, நிலைமம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல் அப்படின்னு சொல்லலாம். விசை என்பது தள்ளுதல் அல்லது இழுத்தலுக்கான ஒரு புறச்செயல் வடிவம் விசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்ச் த மோஷன் ஆஃப் எ ஸ்டாட்டிக் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. விசை ஓய்வில் உள்ள ஒரு பொருளை இயக்க அல்லது இயக்க முயற்சிப்பதற்கான ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். விசை ஓய்வில் உள்ள ஒரு பொருளை இயக்க அல்லது இயக்க முயற்சிப்பதற்கான செயலே விசை. ஃபோர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர் ட்ரைஸ் டு produce the motion of a static body. Example, a book is on the table. இப்போ அந்த டேபிள் மேலே ஒரு புக் இருக்குது. அந்த புக் எவ்வளோ நேரம் அந்த டேபிள் மேலே இருக்கும்? நாம் போய் எடுக்காத வரைக்கும், நம்ம போய் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து எடுக்காத வரைக்கும் அந்த புக்கு அந்த டேபிள் மேலே தான் இருக்கும். அப்போ அது ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஃபோர்ஸ் ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப்ஸ் த மூவிங் பாடி. விசை இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளை நிறுத்த அல்லது நிறுத்த முயற்சிப்பதற்கான ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் ஒரு ஃபுட்பால் வந்து மூவிங்கில் இருக்குது. அந்த ஃபுட்பால் எவ்வளோ நேரம் மூவிங்கில் இருக்கும்? வேற ஒரு பிளேயர் போய் அது ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் அது மூவிங்கில் இருக்கலாம். இல்லை அது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பட்டு ஹிட் ஆகாத வரைக்கும் அது மூவிங்கில் இருக்கலாம். அப்போ அதோட ஸ்டேட் என்ன அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லாங்க. அடுத்து ஃபோர்ஸ் வேறு என்னெல்லாம் பண்ணும்? ஃபோர்ஸ் சேஞ்சஸ் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் எ மூவிங் பாடி. விசை ஒரு பொருளின் திசையை மாற்ற முயற்சிக்கின்ற ஒரு செயல் விசை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சைக்கிளில் ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஈஸ்ட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கேன். இப்போ ஒரு டேர்னிங்கில் போய் நான் டேர்ன் பண்ணணும், வெஸ்ட் டைரக்ஷன் நான் டேர்ன் பண்ணோம் அப்படின்னா, நான் ஒரு அதிகமான ஃபோர்ஸை கொடுத்து அந்த சைக்கிளை நான் வளைக்கிறேன். அப்போ அந்த சைக்கிளோட ஸ்டேட் அங்கே என்ன அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் டைரக்ஷன் வந்து அங்கே மாறுது. அப்போ ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷனை மாற்றுது, மூவிங்கில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வருது, இல்லை ரெஸ்ட்டில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை மூவிங் கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஃபோர்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். அடுத்து, இப்போ ஃபோர்ஸ்னால் என்னன்னு கேட்டால் நீங்கள் இந்த பாயிண்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து, வாட் இஸ் மீன் பை ஃபோர்ஸ் அப்படின்னு சிம்பிளாக கேட்கும்போது, ஃபோர்ஸ் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஃபோர்ஸுக்கு வந்து எண் மதிப்பும் இருக்கும், திசையும் இருக்கும். இதுக்கு டைரக்ஷன் இருக்கிறதுனால தான் நாம் இதை வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அரிஸ்டோட்டில், எ கிரேக் ஃபிலாசபர், அப்போவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க எல்லா பாடிஸுமே மூவிங்கில் இருந்தால் நேச்சுரலாக அது ரெஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நேச்சுரலாக ரெஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னா அது ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் நேச்சுரல் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையான இயக்கம், விசை சார்பற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் பண்ணி அதனால் அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அது ஃபோர்ஸ் டிபெண்ட், இயற்கைக்கு எதிரான இயக்கம். அப்படி பார்த்தா அது வயலண்ட் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.